கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினால நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த டேபர்னிக்கல் ஷாடோ ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் வழியை காண செய்த கிருபைக்காக நம்ம பிதாவான தேவனுக்கும் நன்றிகள் எடுக்கிறோம். சகோதர கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாக சொல்லி இந்த கூட்டத்தில் நமது ஜப்பத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் மனோகரன் கருணை நம் அனைவர் சார்பாங்க அன்போடு அழைக்கிறோம். ஜெபிப்போம். பரமண்டலத்தில் வாசம் செய்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, தந்தையே, இதோ இந்த வேளையிலும் நாங்கள் இந்த ஒரு மறைமுகமான இந்த ஒரு கூடுகையில கலந்து கொள்ள தகப்பனே எங்களுக்கு நீங்க கிருபை கொடுத்ததுக்காக கோடான கோடியும் நன்றிகளும் செலுத்துகிறோம் தகப்பனே. மேலும் தந்தையே, இந்த நாளிலும் நீங்க கொடுக்க இருக்கிற சத்தியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த சத்தியங்களை நாங்கள் கேட்டு உணர்ந்து சத்தியத்திலே பலனடைந்து எங்கள் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற எங்கள் கிறிஸ்து இயேசு ராஜாவினுடைய சாயலை பெற்று சீக்கிரம் அவருடைய பரிசுத்த கரங்களிலிருந்து எங்களுடைய அழியாமையை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள அதற்கே உண்டான ஜீவியம் ஜீவிக்க எங்களுக்கு அருள் புரியுங்க தகப்பனே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் தந்தையே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வலோகத்தின் சிருஷ்டிகரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்களே காத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் தேவாதி தேவனுடைய பாதத்திலே இயேசுராஜாவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே. ஆமேன். ஹலோ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்ம கடந்த வாரம் பிரீஸ்ட்லி கார்மெண்ட்ஸ் ஆசாரியன் வஸ்திரங்கள் பத்தி நம்ம தியானிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒயிட் லெனின் பிரீச்சஸ். அந்த தலைப்பின் கீழ் நமக்கு செய்து கொடுக்க முடிய நம்ம அன்பு சகோதரன் கார்த்திகேயன் கோயம்புத்தூர் நம்ம அனைவர் சார்பாக அன்பு இருக்கு. தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்களோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் அனைவரும் இந்த ஒரு இணையதளத்தின் வாயிலாக நாம் இணைந்து ஒவ்வொரு வாரமும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு மகத்துவம் உள்ள ஒரு சத்திய பாடங்கள் எல்லாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஆயிரம் துதி ஸ்தோத்திரங்களை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குரிய தேவ செய்திகளாக நாம் கடந்து செல்லலாம். நம்ம கடந்த வாரங்கள்ல இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். ஆசாருடைய வஸ்திரங்களை குறிச்சு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அன்பான சகோதரர்களே, இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு பாடத்துடைய தலைப்பு சணல் நூல் சல்லடம் அப்படின்ற ஒரு தலைப்பு. அப்படின்னா இது இந்த இமேஜ்ல நீங்க பார்க்கலாம், ஸ்லைட்ல பார்த்துருக்கிற ஒரு பிக்சர் தான். அதாவது ஒரு அண்டர்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆசாரனுடைய வஸ்திரங்கள்ல இதுவும் ஒரு வஸ்திரம் தான். இதுதான் முதல்ல இப்ப நம்ம ஒரு ஆர்டர் வைஸ்ல நம்ம படிக்கிறோம். ஆசாரனுடைய வஸ்திரங்கள்ல இது ஆசாரியன் அவருடைய ஒரு மகிமையான வஸ்திரங்களோட சேர்த்து இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு வஸ்திரமும் இருக்கு. இதனுடைய பெயராக நம்ம சொல்றோம், இது இன்னர் வேர் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க அன்பான சகோதரர்களே, இந்த ஆசாரியனுடைய வஸ்திரங்கள்ல நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும், அதுல பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம் ரொம்ப மகிமையான வஸ்திரம் அப்படின்னு சொன்னா, அந்த வஸ்திரத்துக்கு எப்படி தேவன் பெயர் சூட்டப்பட்டிருந்துச்சு, எப்படி செய்ய சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கடந்த வாரங்கள் நம்ம படிச்சோம். அதுல என்னென்ன இருக்குன்றதெல்லாம் கடந்த வாரங்கள் படிச்சோம். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது பரிசுத்தமா இருக்கும், அலங்காரமா இருக்கும். ஒரு அந்த வஸ்திரத்தை ஆரான் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு அலங்காரமா இருக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ஜிகிஜின்னு இருக்கிற நம்ம ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படி இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அதுக்குள்ள ஒரு தேவனுடைய ஒரு மகத்துவமான சத்தியத்துடைய மறைபொருள் இருக்கிறத கூட நம்ம புரிஞ்சுக்கணும். காரணம், தேவன் எந்த விஷயத்த செய்ய சொன்னாலோ, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதை கத்துக் கொடுக்க விரும்பினாலோ, அவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய நமக்கும் ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு தேவன் அநேக படிப்பனைகளை வச்சிருக்கிறாங்க இந்த ஆசாரியனுடைய வஸ்திரத்துக்குள்ள. அப்படி ஆசாரியனுடைய வஸ்திரங்களை நம்ம சில பாகங்களை நம்ம பிரிச்சு படிச்சோம். அதுல தலையில் இருக்கக்கூடிய பாகை, கிரீடம், அப்புறம் அதுக்கப்புறம் மார்பதக்கம், அதுக்குள்ள இருக்கிற ஏபோத்து,
அப்புறம் மேல போடக்கூடிய அதுக்கு அந்த ஒரு கோட்டு, அப்புறம் வெள்ளை அங்கி உள்ள, அதுக்குள்ளதான் அந்த சணல் சலடம் சொல்லி பார்க்கிறோம். இந்த மார்பதக்கம், இப்ப ஏபோத்து, இதெல்லாத்தையும் தனித்தனியா நம்ம படிக்கிறோம்னு சொன்னோம், இந்த இடைக்கச்சை உட்பட. அன்பான சகோதர சகோதரிகளே, அதுல விசேஷமா இப்ப நம்ம பார்க்கிறோம், ஏன்னா ஆசாரியன் இந்த வஸ்திரத்தை அணியறதுக்கு முன்பாக தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தண்ணீரினால சுத்தப்படுத்தி அவர் குளிச்சு சுத்தமாயிட்டு அவர் முதல்ல இந்த வஸ்திரத்தை அவர் போடணும். இது நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பெயர் தெரியாத ஒரு விஷயம் இல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு வஸ்திரம், ஒரு ஆண்களுடைய உள்ளாடை. இதற்கு தமிழ்ல அருமையான பெயர் இருக்கு, அது தேவன் சூட்டின பெயர் சல்லடம். வசனம் வாசிக்கலாம், அதனுடைய அவசியத்தை குறிச்சும் அதற்குரிய தேவனுடைய சத்தியங்களை தான் நம்ம இந்த பாடத்தில் நம்ம தியானிக்கிறோம். வசனம் வாசிக்கலாம், யாத்ராகம் 28:42. சகோதரி வாசிங்க. யாத்ராகம் 28ஆம் அதிகாரம் வசனம் 42 முதல். அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது பலிப்பீட தண்டைக்கு சேரும்போது அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த வஸ்திரத்தை பயன்படுத்தக்கூடிய விதமும் அதனுடைய அளவுகளை குறிச்சும் கூட சொல்லியிருக்கிறார். அந்த வஸ்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது நிர்வாணத்தை மூடும்படியாக இருக்கணும். அது எங்க இருக்கணும் அப்படின்னா, இடுப்பு தொடங்கி முழங்கால் வரைக்கும் இருக்கணுங்கிறது சொல்லியிருக்கு. அப்ப நம்ம பார்க்கிறோம், பொதுவா இன்னர்வேர் அப்படி சொல்லி பார்க்கும்போது பழைய பாரம்பரியமான சில இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், அதாவது இன்னும் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த அநேக அந்த இன்னர்வேர்ஸ்க்குரிய அளவுகள் எல்லாம் பார்க்கும்போது இது இது இடுப்போடு இருக்கிறது. அப்படி தொடங்கி ஒவ்வொரு விஷயமும் வரும்போது இதை எதைத்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இடுப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் உள்ள இது பாதம் வரைக்கும் இருக்கு. கண்டிப்பா இது இல்ல, நமக்கு இடுப்புல இருந்து முழங்கால் வரையும் உள்ள இது ஒரு ஆஃப் டவுசர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். இப்ப நம்ம சார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு, அந்த மாதிரி ஒரு சார்ட்ஸ் தான் இந்த ஒரு என்னுடைய காரணம். தேவன் இது எதற்காக பயன்படுத்தி சொல்றாங்க அப்படின்னா, தன்னுடைய நிர்வாணத்தை மூடி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. பாருங்க அன்பான சகோதரர்களே, இது எப்படி தேவனுக்கு இது அவசியமா பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் அவருடைய பார்வையில ஒண்ணு இந்த நிர்வாணம் காணப்படக்கூடாது ஒண்ணு. அடுத்தது, இவர்கள் பலி செலுத்த போகும் பொழுது, பலிபீட தண்டைக்கு போகும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்துல உள்ள நுழையும் பொழுது, ஒருவேளை இந்த சலடம் அவங்க அணியாது இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரணம் வரும், அவங்க உடனே செத்துருவாங்க. இப்போ ஆசாரியர்கள் இந்த வஸ்திரத்தை, இது ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரங்கள் இது ஒன்று. அப்ப இதையும் அவர்கள் அறியாம போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா மரணம் வரும். அதனாலதான் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது நித்திய காலத்திற்கும் அவங்க பயன்படுத்த வேண்டிய விஷயம். அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க அன்பான சகோதரர்களே, அவங்க பலிபீட தண்டைக்கு சேரும் போதும் கூடாரத்துக்கு பிரவேசிக்கும் போதும் ரெண்டு டைம்லயும், அதாவது இந்த மாதிரி அவங்க எப்போலாம் ஆசிரியர் கூடாரத்தில் உள்ள போறாங்களோ, பலி செலுத்த போறாங்களோ, அப்போ அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இது நம்ம சாதாரணமா இதை கடந்து போக முடியாது. ஆசாரியர்களுக்கு ஒரு மரணம் வந்துடும், இதை அணிஞ்சுக்கல, இது போட்டுக்கல அப்படின்னா ஒரு மரணம் வரும் அப்படிங்கிற அளவுக்கு இது ஒரு சீரியஸ் மேட்டரா இருக்கு. நம்ம கூட நினைக்கலாம், என்னங்க இது சாதாரணமா ஒரு ட்ரௌசர் பத்தி இன்னைக்கு பாடம் படிக்க போறோமா அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கலாம். இதான் இன்னைக்கு பாடமா அப்படின்னா ஆமா, நமக்கு தெரியணும் இதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் எப்படி அப்படின்னு. இன்னொரு இடத்துல கூட சகோதரர் தேவன் இது அருமையா வெளிப்படுத்தியிருந்தாங்க. வசனம் என்னன்னா, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க சகோதரி. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 26. என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணாதபடிக்கு
படிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம். ஓகே. அப்ப இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அங்க என்ன இருக்கு அப்படின்னா, தேவன் ஒருத்தருடைய நிர்வாணம் அங்க காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறார். பாருங்க அன்பான சகோதரர்களே, ஒருவேளை இந்த காரியங்கள் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, தேவ சமூகத்துல ஒரு ஆசாரியன் ஒரு ப்ராப்பரா அந்த ஊழியத்தை அவங்க செய்யணும்னா அவங்களுடைய ஃபுல் யூனிஃபார்ம் அதுல இதுவும் ஒண்ணா இருக்கு. சரிங்களா? ஒருவேளை தேவன் ஏன் இந்த நிர்வாணத்தை மூடணும்னு சொல்றார் அப்படிங்கிறதுக்கான ஒரு என்ன சொல்றதுங்க, அதுக்கான விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கான கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை நீங்க நம்ம பாடமா கூட பார்க்க பாருங்க அன்பான சகோதரர்களே, ஏன் தேவன் நிர்வாணத்தை மூட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கேள்வி உங்களுடைய சிந்தனைக்காக ஒவ்வொருத்தருக்கும் அதுல என்ன, தேவனுக்கு இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? ஒரு 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 மனுஷன் நிர்வாணமா இருக்கிறாங்க அப்படின்னா போது நிர்வாணம்னா என்ன நமக்கு தெரியணும். நிர்வாணம் அப்படிங்கும் போது ஒரு மனுஷன் அவர்களுடைய சரீரத்துல ட்ரெஸ் போடாம இருக்காங்க, ஆடை அணியாத நிலை நிர்வாணம் ஆகும். அடுத்தது இது ஒருவேளை பாதி ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க, பாதிக்கு மேல இல்லைன்னா அது அரை நிர்வாணம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பிறந்த மீனியாக ஒருத்தர் இருக்கிறாங்க, அதாவது பிறக்கும் பொழுது அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்கிறார் அப்படின்னா அந்த பிறந்த மீனி அடையாளப்படுத்துறது நிர்வாணம். அப்போ நிர்வாணம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சரீரத்தை மூடாத நிலை, சரீரத்தை துணியை கொண்டோ இல்ல வேற ஏதாவது வைத்தோ அந்த சரீரத்தை நீங்க மூடி வச்சிருப்பீங்க அப்படின்னா அது நிர்வாணம் அல்ல. இந்த சரீரம் அப்படியே அப்பட்டமாக இருக்கு அப்படின்னா அதற்கு பேர் தான் நிர்வாணம். அப்போ தேவன் ஏன் இந்த நிர்வாணத்தை அவர் வெறுக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப பொதுவா இந்த நிர்வாணத்தை தேவன் வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன, வேத வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய வேதாகமத்துல முதல் நிர்வாணத்தை குறிச்சு ஆடை இல்லாத இருந்த ஒரு சூழல் எங்க இருக்கு அப்படின்னா அது ஏதேன் தோட்டத்துல இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஏதேன் தோட்டத்துலதான் இந்த ஒரு விஷயம் ஆரம்பமாயிருக்கு. இப்போ ஆதாம் ஏவாள் 2 பேர்த்தையும் படைச்சு தேவன் என்ன பண்றாருன்னா இந்த எல்லாத்தையும் படைச்சிட்டு உலகங்கள் எல்லாம் உண்டாக்கி அதுல ஆதாம் ஏவாளையும் படைத்து சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டார். எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க அப்படிங்கிறது சொல்லிட்டார். எல்லாருக்கும் நீதான் ராஜா அப்படிங்கிறது சொல்லிட்டார். ஆனா எல்லாத்தையும் உண்டாக்குன தேவன் அவங்களுக்கு படைக்கும் பொழுது ட்ரெஸ் கொடுத்திருந்தாரா, போட்டுக்கிறதுக்கான உடுப்பு அவங்களுக்கு ஏதாவது இருந்துச்சா அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கான உடை சரீரத்தை மூடுறதுக்கான உடை அவங்களுக்கு இல்லை. அப்போ சரீரம் எப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னா பிறந்த பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே பிறந்த மேனியாகவே இருக்கும். வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 25. ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். சகோதரர்களே, இப்போ அவங்க நிர்வாணிகளா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு வெட்கம் இல்லை. ஏன் அப்படின்னா இன்னும் அந்த நிர்வாணம்னா என்ன அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அந்த காரியம் அவங்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்கல. அப்படின்னா அவர்கள் இன்னும் பழம் சாப்பிட ஆரம்பிக்கல. அவங்க எப்ப பழத்தை சாப்பிட்டாங்களோ அப்ப அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அந்த கண்கள் திறக்கப்படும் பொழுது அவங்க முதல்ல ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண. அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க நிர்வாணிகள் எல்லாம் கண்டிப்பா இருந்தாங்க, ஆனா அவங்களுடைய கண்கள் என்னவெல்லாம் திறக்கப்படல. அவர்கள் தங்களுடைய நிர்வாணத்தை உணராது இருந்தார்கள். பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உணர்வு ஏற்பட்டுச்சு. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க ஆதாம் ஏவாள் 2 பேரும் முதல் முறையாக தங்களுடைய நிறுவனத்தை உணர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய சரீரத்துல ஏதோ மாற்றம் நிகழ்ந்திருக்கும். மேபி இது என்னவாக இருக்கலாம் அப்படிங்கும்போது
பிரதர் சொல்றாங்க, ரசல் பிரதர் வந்து இது ஒரு ஹார்மோன்ஸ் சேஞ்சஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பாவம் பண்ணிட்டாங்க. அந்த பாவம் அவங்களுக்குள்ள உள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அது சில ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ பொதுவா வேதாகமத்துல எந்த இடத்துல கண்கள் அப்படின்னு வந்தாலும் அதை நம்ம எப்படி ஸ்பிரிச்சுவலா எடுக்க வேண்டும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு எடுக்கலாம். அப்போ அவங்க இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் வர்றாங்க. என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றாங்கன்னா, நாங்க நிர்வாணிகளா இருக்கிறோம், அதனால எங்களுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு அப்படின்னு அவங்களாகவே என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்து ரெடி பண்றாங்க. அந்த ட்ரெஸ் இதுல அத்தி இலைகள். அப்ப அங்க அத்தி மரம் இருந்திருக்கு ஏதேன் தோட்டத்துல. அந்த ஏதேன் தோட்டத்துல அத்தி மரத்தை அந்த இலைகளை எடுத்து அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வச்சு தைத்து அப்படின்னா, அப்போ அவங்களுடைய மூளை என்ன சொல்லுது, அந்த நிர்வாணத்தை மூடணும், அதுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ கவனிக்கலாம், ஏதேன் தோட்டத்துல முதல் முறையாக அவங்களுக்கு ட்ரெஸ் அவங்களாகவே உற்பத்தி செய்து கொண்டாங்க. தேவன் அவங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆடு அடிச்சு அதனோட தோலை கொடுத்தாரு அப்படின்னாலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா இங்க அவங்களாகவே ஒரு முயற்சி செய்து என்ன பண்றாங்களா, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்படின்னா தன்னுடைய சரீரத்தை எந்த இடம் ரொம்ப அவங்களால கூச்சம் தாங்காம இருக்கோ, எது அதிகமாக எந்த பகுதியை அவங்க மறைக்கணும்னு விரும்புறாங்களோ அந்த பகுதி எல்லாத்தையும் பிரைவேட் பார்ட்ஸ் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் அவர்கள் மறைச்சு கொண்டு அப்படி மறைக்கும் போது கொஞ்சம் அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா அந்த ஒரு கூச்சம் அவங்களை விட்டு கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. அப்போ அதை மறைச்சிருக்கும் போது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது 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 இருந்தா தான் இருக்கு. அப்போ அது இல்லாம அந்த அத்தி இலைகளை ரிமூவ் பண்ணிட்டா இவங்க வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதுதான் என்ன சொல்றதுங்க, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க அந்த கூச்ச சுபாவம். அந்த கூச்ச சுபாவம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாம தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. அது பழம் சாப்பிட்டதனுடைய விளைவு அப்படிங்கிறது பின்னாடி தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ ஆதாம் ஏவாள் மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இப்போ யார் வர்றாங்கன்னா தேவன் வர்றார். தேவன் வந்து இப்போ ஆதாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆதாம் கூப்பிடும் போது அங்க இவங்க தேவனுக்கு எப்படி பதில் கொடுக்குறாங்க வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10-11. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இந்த அப்பொழுது ஒரு அவர் சிஸ்டர் கவனிக்கலாம். இந்த இடத்துல ஆதாமுக்கு என்ன நேர்ந்திருக்கு ஆதாம் ஏவாளுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தேவன் வந்து நேரடியா கூப்பிட வேண்டியதில்லை, தேட வேண்டியதில்லை. அப்போ தேட வேண்டிய சூழ்நிலை இவங்க ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ அவர் சத்தம் கொடுக்கிறார், ஆதாம் ஆதாம் அப்படின்னு சத்தம் கொடுக்கிறார். அப்போ அப்படி கூப்பிடும் போது அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இவங்க மறைஞ்சுக்கிட்டே பதில் கொடுக்குறாங்க. ஒரு ஒரு மரமோ இல்ல ஒரு இடத்துல இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா பதில் கொடுக்குறாங்க. அப்போ சவுண்ட் மட்டும் அவர் ரிசீவ் பண்றார். எப்படி என்ன கொடுக்குறாங்கன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா முதல்ல போய் அவங்க வந்து பயந்து முதல் நிர்வாணிகளா இருக்கிறனால ஐயோ நம்ம எப்படி இருக்கோம் நேக்கடு, அதாவது இப்படி நிர்வாணமா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல பயம் வந்துச்சு. அந்த பயத்துல போய் தங்களை ஒழிச்சுக்கிட்டாங்க. அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா இப்படி நாங்க நிர்வாணியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ தேவன் அவங்க கிட்ட திருப்பி கேட்கிறார். வாசிங்க 11ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு தங்களுடைய சரீரத்துல ஒரு மாற்றம் நேர்ந்திருக்கு. மாற்றம் அதுக்கான அர்த்தம் என்ன, அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றது ஏன் அப்படி நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத தேவன் பேசும்போது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. நான் சாப்பிட வேண்டாம்னு சொன்ன பழத்தை நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு. எஸ், நாங்க சாப்பிட்டோம். அதான் ரீசன். பாருங்க, இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓ, இது பழம் சாப்பிட்டதனுடைய விளைவு. பழம் சாப்பிட்டதனுடைய விளைவு இப்படிதான் இருக்கு. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நாம இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்னா, முதல்ல நம்ம நிர்வாணம்னா என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நிர்வாணம், அதாவது தேவனுடைய பார்வையில நிர்வாணம் அப்படின்னு சொல்லி அதோட ஸ்பிரிச்சுவல் மீனிங் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதனுடைய விளக்கம் நமக்கு தெரியும். அதனாலதான் நம்ம இந்த காரியங்களை இந்த பாடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
இப்ப இதை நம்ம படிக்கும்போது இன்னும் சில விஷயங்கள நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறணும். ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை வளர்ந்துட்டே இருக்கும்போது அந்த குழந்தை அப்படியே பெரிய பெரிய பொண்ணாகுது, இல்ல பெரிய பையனாகிறான். ஆகும்போது அவன் கொஞ்சம் அவனுடைய சரீரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் அந்த ஸ்டேஜ் தாண்டி தான் வந்திருப்போம். அப்ப நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை நாம கவனிப்போம். அப்ப அந்த மாற்றத்தை உணரும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு விதமான ஒரு 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 வெக்கம், அந்த கூச்சம், அந்த விஷயங்கள் நம்மளுடைய சரீரத்துல ஏற்படும். இதைத்தான் வந்து இது ஒரு 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 ஹார்மோன்ஸ் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம், ஒரு சயின்டிபிக்கா. இதைத்தான் அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதல் முறையா அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கணும் அப்படி சொல்றோம். அப்ப இந்த ஹார்மோன்ஸ் தான் என்ன பண்ணுது, அவங்களுடைய சரீரத்துல எல்லா விஷயத்தையும் நான் நான் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெண், ஏவாள் ஒரு பெண், இந்த வித்தியாசத்தை காட்டுது. ஒரு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஒரு, அதாவது இனக்கவர்ச்சி சொல்லுவாங்க தமிழ்ல, அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துது. இது எல்லாமே எங்கதான் கிடைக்குது, எங்கிருந்தான் வருது அப்படின்னா, இந்த பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உருவாக ஆரம்பிக்குது. இந்த ஹார்மோன்ஸ் எதுக்கு வழிநடத்துது அப்படின்னா, அவங்களுடைய அவங்களுடைய ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு இது வந்து ஒரு அடித்தளம் இடுது. அவங்க ஒரு பிள்ளை பேருக்குள்ள போறதுக்கு இதுதான் வந்து தூண்டுது. அது மாத்திரமல்ல, அன்பான சகோதர சகோதரர்களே, சந்ததி பெருகுது. மனிதனுடைய ஆதாம் ஏவாள் மூலமாக ஒரு சந்ததி பெருகணும்னா இந்த விஷயம் அவங்க வாழ்க்கையில் நடக்கணும். நடந்து அது மூலமாக சந்ததிகள் பெருக ஆரம்பிக்கும். இது தேவனுக்கு நல்லா தெரியும். ஆனா ஆதாம் ஏவாளுக்கு தெரியாது. இது முதல் முறையா அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்தாங்க. அப்படி கீழ்ப்படியாம இருக்கும்போது அந்த கீழ்ப்படியாம அந்த பழத்தை சாப்பிட்டது பாவம். அவங்களுடைய வாழ்க்கையில பாவம் வந்துருச்சு. அந்த பாவம் அடுத்தடுத்த காரியங்களுக்கு அவங்களை வழிநடத்துது. பாவம் அப்படிங்கிறது அது எதுக்கு வழிநடத்தும்? மரணத்துக்கு வழிநடத்தும். அந்த மரணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லீட் பண்ணி கொண்டு வரும். ஓகேங்களா? பாருங்க அன்பான சகோதரர்களே, இது அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். ஆனால் இது தேவனுடைய பார்வையில இந்த பாவம் எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு, இந்த நிர்வாணம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா பாவத்துக்கு அடையாளமா இருக்கு தேவனுடைய பார்வையில. தேவன் இதை என்ன பண்றாருன்னா அருவருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதை என்ன பண்றாருன்னா அந்த நிர்வாணத்தை மூடருக்கு தேவன் கட்டளை கொடுத்தாங்க. அதுக்கு அந்த ப்ராசஸ் கூட நடந்திருக்கிறது நம்ம வாசிக்கிறோம். இது வேதாகம் இருக்கக்கூடிய முதல் ஒரு விஷயம், ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கூடிய ஒரு டம். அடுத்தது ரெண்டாவது விஷயம் எங்க பாக்குறோம், ஒரு நிர்வாணம். அந்த நிர்வாணத்துக்கு மொத்தமா தேவன் இந்த நிர்வாணத்தை என்னவா அங்க பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு பாவமாக அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது எங்க இருக்குன்னா, நோவாவுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது. எங்க எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நோவா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த முதலாம் உலகத்துல இருந்து முடிச்சு இரண்டாம் உலகத்துக்கு போறாங்க. நோவாவும் நோவாவுடைய குடும்பமும். அங்க மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாமே வந்து போய் இந்த பூமியில லேண்ட் ஆயாச்சு. இரண்டாம் உலகத்துக்கு வந்தாச்சு. தேவன் இந்த உலகத்துல முதலாம் உலகத்துக்கும் இரண்டாம் உலகத்துக்கும் இருக்கக்கூடிய சில வித்தியாசங்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா உணர ஆரம்பிக்கிறாங்க. எப்படி உணர்றாங்க அப்படின்னா, முதலாம் உலகம் எப்படி இருக்கும், கிளைமேட்ல இருந்து எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இரண்டாம் உலகம் கிளைமேட் மாறி இருக்கிறத முதல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை வந்து ஏதோ சம்வாட் இருக்கு. ஆனா அந்த கிளைமேட் மாறி இருக்கும்போது எல்லா விஷயங்களும் மாறி இருக்கும்னு அவருக்கு தெரியல. எப்படி முதலாம் உலகத்துல அவர் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது, ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி, நான் சொல்ற முதலாம் உலகம் இரண்டாம் உலகம் நீங்க புரிஞ்சுக்கங்க. ஜலப்பிரளயத்திற்கு முன்பு, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு. அப்போ ஜலப்பிரளயத்துக்கு முன்பு அவர் எப்படி ஒரு திராட்சை ரசத்தை அவங்க வந்து அவர் எப்படி எடுத்திருப்பாரோ குடிச்சிருப்பாரோ அதே மாதிரியே அதே வழக்கத்துல இரண்டாம் உலகத்துல செய்துட்டார். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த திராட்சை ரசம் அந்த சீதோஷ்ண நிலைக்கு தக்கவாறு அது என்ன ஆகுது அப்படின்னா, அது திராட்சை ரசம் மதுவாக மாறுது. அப்போ என்ன பண்றாரு, அந்த மது ஏறிய அந்த திராட்சை ரசம் அவர் குடிச்சார். குடிச்சு அத்தனும் தன்னிலை மறந்து அவர் என்ன பண்றாருன்னா போதையில அவர் என்ன பண்றார், நிர்வாணமா கிடக்கிறார். அப்போ நம்ம வசனம் எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, அப்போ அவருக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. அந்த 3 பசங்களும் அதுல வந்து என்ன பண்றாரு, ஒரு மகன் என்ன பண்றாருன்னா
அவருடைய நிர்வாணத்தை பார்த்துட்டு அடடா அப்பா இப்படி படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணல அப்படின்னா அவருடைய நிர்வாணத்தை அவர் மூடல. அதனால அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. எப்படி இருக்குன்னா மற்ற 2 பசங்களும் நிர்வாணத்தை மூடுனாங்க, இவர் நிர்வாணத்தை மூடல. அதனால அவருடைய சந்ததியே சபிக்கப்பட்ட சந்ததியாக இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம வேத வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனம் 21 முதல். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தைக் கண்டு வெளியிலிருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். பாருங்க, இங்க நம்ம பார்க்கிறோம் கானானுக்கு தகப்பனாகிய காம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சேம் காம் யாபேத். அப்போ அந்த காம் அப்படிங்கிற அந்த மகன் என்ன பண்றாருன்னா அந்த நிர்வாணத்தை அவர் என்ன பண்ணல, அங்க மறைச்சு வைக்கல. பொதுவா நாம இந்த ஒரு சூழ்நிலை நீங்க கவனிச்சு பாருங்க. ஒருத்தர் தன்னிலை மறந்து அவர் என்ன பண்றாருன்னா தான் நிர்வாணமா இருக்கிறது கூட தெரியாம இருக்கிற சூழ்நிலை. அதுக்கு காரணம் அந்த மது அப்படிங்கிற ஒரு விஷயம். அது நோவாவுடைய வாழ்க்கையில சம்பவிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கரும்புள்ளி. சரிங்களா? இப்போ அந்த 3 பிள்ளைகளுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது அந்த காமுடைய சந்ததி ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும் அப்படிங்கிறத அங்க வேதவசனங்களை வாசிக்கிறோம். அதனுடைய சாபம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தோன்னா நான் சில பிக்சர்ஸ்ல போட்டிருந்தேன். ஆனா எனக்கு அது பிக்சர் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு மனசு வரல. நான் என்ன பண்ணிட்டேன்னா அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ரொம்ப கொடூரமான சரீர அமைப்புல இருக்கிறாங்க. இந்த ஆப்பிரிக்கன்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்காங்கன்னா அந்த சாபம் அவங்க ஒரு ஒரு மனுஷனா குரங்கா அப்படின்னு தெரிய அளவுக்கு இருக்கிறாங்க. இதே மற்ற சந்ததிகளை பாருங்க, மனுஷங்களே மற்றவங்க இப்போ அமெரிக்கன்ஸோ இல்ல ஆஸ்திரேலியா இல்ல ஆசியா ஐரோப்பா அங்க இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க. ஆனா ஆப்பிரிக்கன்ஸ் பாருங்க, சரியான சாப்பாடு இல்லை, பஞ்சம், நல்ல குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்லை. இன்னைக்கும் சில பகுதியில சகோதரர்கள் அந்த ஊழியத்துக்கெல்லாம் அங்க போயிட்டு அவங்க ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சாப்பாடு இல்லாம சண்டை போட்டுக்குவாங்களாம். ஒரு ஒரு பிரெட்டுக்காக ஒரு ரொட்டிக்காக ஷூட் பண்ணிக்குவாங்களாம். அப்புறம் இன்னும் கிராமங்கள்ல என்ன பண்ணுவாங்களாம ஒரு வகையான மண் இருக்கா, மண். அது இந்த மாதிரி ஒரு கரையான் புத்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற மண். அந்த மண்ணை கொண்டு கொளிச்சு அதுல ஒரு மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சு அதை அப்ப சுட்டு அந்த மண்ணை சுட்டு சாப்பிட்டுருவாங்களாம். இப்படியெல்லாம் இருக்கு. காரணம் வறுமை, பஞ்சம், பசி. தலையில முடிகூட வளராது. இப்ப பெண்கள் நம்ம 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 ஊர்ல எல்லாம் பெண்கள் பார்க்கும்போது அவங்களுடைய பெண்களுக்கான அழகு அவங்களுடைய மகிமையாக இருக்கிறதே சொல்றாரு பவுல். அதுதான் அந்த முடிதான். ஆனா அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முடியே வளராது. அப்படியே வளர்ந்தாலும் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி சுருட்டையா. அந்த தலையில எப்படி இருக்கும்னா ஒரு தீயில கருகி போன மாதிரி இருக்கும். நீங்களா பார்த்துருப்பீங்க சில பிக்சர்ஸ்லாம். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய முடிகளை எல்லாம் பார்த்து ஆசையை தொட்டு பார்ப்பாங்களாம். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே. இது ஏன் அப்படின்னா சகோதரர் குறிப்பிடார், இதுதான் தேவன் கொடுத்த சாபம். சபிக்கப்பட்ட சந்ததி அப்படிங்கிறது இதுதான். தேவனுடைய சாபம் எப்படி இருக்கு, அதுக்கு காரணம் என்ன, அது எங்க, அதுக்கான ரீசன் எங்க இருக்கு, நிர்வாணம். அப்போ நிர்வாணமா கடந்த நோவா இல்ல, அந்த நிர்வாணத்தின் மூலமாக பாவம் பண்ண யார் அப்படின்னா இந்த காம் சந்ததி. அப்போ இதெல்லாம் வாசிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிறோம், தேவனுடைய பார்வையில நிர்வாணம் அப்படிங்கிறது அது பாவத்தினுடைய அடையாளம். அன்பான சகோதரர்களே, எப்படி நிர்வாணம் பாவமாகும்? நிர்வாணம் பாவமா? எஸ். பைபிள் நமக்கு போதிக்கிற விஷயம் நிர்வாணம் அப்படின்னா அதோட ஆவிக்குரிய அர்த்தம் பாவம் அப்படின்னு அர்த்தம். யாருடைய பாவம்? நீங்க நான் நம்மள செஞ்சுட்டு இருக்கிற பாவமா? இல்ல, இது ஆதாம் துவக்கி வச்ச பாவம். ஆதாம் மூலமாக வந்த பாவம். அது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே பாவத்துல பிறக்குது. குழந்தை பிறக்கும் பொழுதே பாவத்துலதான் பிறக்குது. காரணம் என்ன? ஆதாமுடைய பாவம்
அந்த குழந்தைகளையும் இருக்கு. நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அன்பான சகோதரர்களே. ஒருவேளை இந்த மாமிச சரீரம் அப்படிங்கிறது இது கெட்டு அழுகி போற சரீரம், தேவன் இதை கன்சிடர் பண்றதே இல்லை அப்படின்னு கூட நம்ம எடுத்தாலும், ஏன் இவ்வளவு சீரியஸா இதை விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின் போது அதுல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. கவனிக்கலாம். இந்த பாவம் அப்படிங்கிறது ஆதாம் மூலமாக வந்த பாவம் நம்ம சொல்லி பார்க்கணும். காரணம், ஆதாம் எப்ப பழம் சாப்பிட்டாங்களோ அப்பதான் அவங்க தங்களை நிர்வாணி உணர்ந்தாங்க. ஆனா தேவன் படைக்கும் பொழுது அவங்க நிர்வாணத்தையும் படைச்சாங்க. அந்த நிர்வாணி அப்படிங்கிறது எப்படின்னா, ஆனா அவங்களுக்கு கண் மறைக்கப்பட்டிருந்துச்சு, அவங்களுக்கு கண் தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண் திறக்கப்பட்டுச்சு. கண் திறக்கப்பட்டுச்சுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஃபீல் பண்றாங்க. கண் திறக்கப்பட்டுச்சுன்னா அதோட மீனிங் என்னன்னா அவங்க உணர்றாங்க. சரியா? அப்போ அந்த உணர்வு தான் அது இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்போ எப்படி இதை புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, இந்த பாவம் எப்படி நீக்குது, இந்த பாவத்தை எப்படி மூடுறாங்க? அத்தி இலைகளை வைத்தா, ஆட்டுத்தோலை வைத்தா, மாட்டுத்தோலை வைத்தா. அப்ப மிருகங்களுடைய தோல் நம்முடைய நிர்வாணத்தை மூடுது, அத்தி இலைகளும் நிர்வாணத்தை மூடுது. நம்ம எப்படி வச்சுக்கலாம். ஆனால் நிர்வாணத்தை மூடுது, நிர்வாணத்தை மூடணும் அப்படின்னா பாவம் மறைக்கப்படணும், பாவம் நிவர்த்தி செய்யப்படணும். நாம் பாவத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த சரீரத்தில் போட்டக்கூடிய இந்த சட்டை, இந்த உடுப்பு என்னை விட்டு நீக்கும் பொழுது நான் வெக்கி அந்த கூச்சத்துல என்ன ஆயிடுவேன், ஒரு மாதிரி ஆயிடுவேன், செத்தே போயிடுவாங்க சில பேர். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது பாவத்தினுடைய உச்சம், அதனுடைய வெளிப்பாடு. அப்ப நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அன்பான சகோதரர்களே, நம்முடைய சரீரத்துல இருக்கக்கூடிய ஆதாம் நிமித்தமா வந்த பாவம் எங்க நிவர்த்தி செய்யப்படுது அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கும் போது. அப்போ நாம போட்டுக்கக்கூடிய நிர்வாணத்தை மூடுறதுக்கு நம்ம போடக்கூடிய ட்ரெஸ், ஆசாரிகள் போட்டுக்கிற ட்ரெஸ் அங்க டெம்பரவரியா ஒரு சணநூல் வஸ்திரம், ஒரு வெள்ளை கலர்ல நல்ல ஒயிட்ல லினன் கிளாத்ல செய்யப்பட்ட ஒரு ஹாஃப் ட்ரௌசர், இடுப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் மறைத்து இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரம். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவா இருக்குது அப்படின்னா, அதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த ஈடுபலி. நம்முடைய சிலுவையில அநேக உபத்திரங்கள் பட்டு அந்த ஒரு குற்றமற்ற பாவமற்ற ஒரு ஒரு பரிபூரண மனுஷன் நமக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம நம்முடைய நிர்வாணத்தை மறைக்க அதன் மூலமாக எப்படி அப்படின்னா, நாம் பாவிகளாக பிறந்தோம், பாவிகளாகவே இருந்தோம். எது வரைக்கும் அப்படின்னா நிர்வாணமா பிறந்தோம், நிர்வாணத்தையே இருக்கிறோம், ட்ரெஸ் இல்லாம இருக்கிறோம். அப்போ நம்முடைய முதல் ட்ரெஸ் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறைச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம எப்ப நம்ம விசுவாசமோ அப்போ நம்முடைய சரீரம், அந்த நிர்வாணம், நம்முடைய சரீரத்துக்கு நிர்வாணம் மூடப்படுது. எப்படி அவங்களுக்கு பாருங்க, ஆதாம் ஏவாள் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது அவங்க நிர்வாணிகளாத்தான் பிறந்தாங்க, படைச்சா தேவன். ஆனா அது நிர்வாணம் அவங்க கண்ணுக்கு தெரியல. அது அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்ல. அவங்களுக்கு வெக்கி நான் இல்லை, அதாவது அந்த வெக்கத்துல அந்த கூச்சத்துல அவங்க வந்து தங்களை ஒழிச்சுக்கல. காரணம் அவங்க பாவம் செய்யல. பாவம் வந்துச்சு, சரீரத்துல இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, நிர்வாணம் காணப்பட்டுச்சு. இப்போ நம்முடைய பாவம் போச்சு, அப்ப நம்முடைய நிர்வாணம் போயிடுச்சு, நிர்வாணம் மறைக்கப்பட்டுருச்சு. நீங்க அப்படி ரிவர்ஸ் ஆக புரிச்சுக்கங்க. நிர்வாணம் எப்படி தெரிஞ்சிச்சு? பாவம் வந்துச்சு. இப்ப பாவம் போனா நிர்வாணம் போகும். அப்போ நமக்கு தெரியணும், இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு பரிபூர்ண மனுஷன் உலக ஜனங்களுடைய அத்தனை பாவங்களுக்காக மறிச்சிருக்கிறார். ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டது இன்னைக்கு உண்மையான சத்தியத்தை கேட்ட
வேதமானவராக இருக்கக்கூடிய நீங்க நாம எல்லாம் தான். நாம புரிஞ்சுக்கிறோம் இயேசு கிறிஸ்துடைய பலி என்னுடைய பாவத்தை மன்னிக்குது. என்னுடைய பாவம் மாத்திரமல்ல, ஆதாம்ல இருந்து இருக்கக்கூடிய சர்வ லோகத்தையுடைய பாவத்தையும் மன்னிக்குது. இத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுனால நாம முதற் பலன்கள் ஆயிட்டோம். நமக்கு தான் முதல்ல நம்முடைய நிர்வாணம் காக்கப்பட்டிருக்குது, மூடப்பட்டிருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப பாருங்க, அப்படி நிர்வாணம் மூடுறது எதற்கு அடையாளம்னா நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமைக்கு அடையாளம். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, பரிபூரணமாக ஆதாம் படைக்கப்பட்டாங்க, அவருக்கு பேரு நீதிமான். அந்த நிலைக்கு பேரு நீதிமான் அப்படிங்கிற நிலைமை. அப்போ ஒரு நீதிமானத்தான் தேவன் ஆதாமை ஏவாளை படைத்திருந்தார். அங்க பாவம் இல்லாத நிலைமை, அதுக்கு பேர் பரிபூரண மனுஷன் ஆதாம். ஆதாம் பரிபூரண ஆதாமா இருக்கு, அவர் பேரு நீதிமான். சரிங்களா? அவர் பழம் சாப்பிட்டாரு, பாவம் செய்த ஆதாம் இப்ப பாவி ஆயிட்டார். அப்போ நீதிமான் பாவி அப்படின்னா நீதிமானுக்கு நிர்வாணம் இல்ல, நிர்வாணம் மூடப்பட்டிருக்குது, வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நிர்வாணத்தை மறைக்கக்கூடிய வஸ்திரம் இருக்கு, அதான் நீதிமான் நிலை. அந்த நீதிமான் நிலையிலிருந்து கொஞ்சம் பின்வாங்கி கீழே போயிட்டார் ஆதாம், பாவி ஆயிட்டார். அந்த வஸ்திரம் அவரிடந்து பிடுங்கப்பட்டாச்சு. இப்ப அதே மாதிரி ஒரு பரிபூர்ண மனுஷன் யாரெல்லாம் இருக்கிறோமோ, யாரு அப்படின்னா நம்ம எல்லாரும். நாம எடுத்தோடனே பரிபூர்ண மனுஷனா இருந்தோமா? இல்ல, பாவ மனுஷனா தான் இருந்தோம், பாவிகளாக பிறந்தோம். அப்போ நம்ம நிர்வாணிகளாக இருந்தோம் இவ்வளவு காலமாக. தேவனுடைய சத்தியத்தையும், தேவன் நமக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார், அவருடைய பலிதான் என்னுடைய பாவத்தை போக்குது அப்படின்னு நம்ம எப்ப விசுவாசமோ அந்த நிமிஷத்துல இருந்து நாம நீதிமான் ஆக்கப்படுறோம். அதனால நீதிமான் ஆக்கப்படுறது அப்படின்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அங்க ஆசாரியன் என்ன பண்றாங்க அப்படின்னா நிஜமாலுமே ஒரு சணநூல், வெள்ளை கலர்ல சணநூல் வஸ்திரம் போட்டிருக்கிறார், நிர்வாணத்தை மூடி. அதே போல இங்க நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அவருடைய பலியை, அந்த பரிபூர்ண மனுஷனுடைய ஜீவனை நம்முடைய சரீரத்தில் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய நிர்வாணத்தை மூடுறதுக்கு நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேரு இயேசு கிறிஸ்துனுடைய ஈடு பலி. அதன் மூலமா நம்ம என்ன ஆயிட்டோம்? நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, ஏன் நீதிமான் ஆகணும் அப்படின்னா, நீங்க நீதிமான் ஆயிட்டீங்கன்னா தேவனோட தொடர்பு கொள்ளக்கூடிய தகுதியை பெற்றுக் கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், கவனிச்சுக்கொள்ளுங்க. நீதிமான் ஆயிட்டோம் அப்படின்னா தேவனோட நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சு. தேவனோடு உறவு வைத்துக் கொள்ள, அதாவது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், அப்பா மகன் அப்படிங்கிற ஒரு உறவுக்குள்ள நம்ம வர்றதுக்கான தகுதி பெற்றுட்டோம். நீதிமான் அப்படின்னா ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாயிட்டோம். நீதிமான் அப்படின்னா தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு சுதந்திரவாளி ஆயிட்டோம். அப்போ நீதிமான் ஆகிறது எதற்காக அப்படின்னா நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, தேவனோட ஒரு நல்ல ஒரு உறவு தொடர்பு இருக்கணும். நம்ம தேவனுடைய ஒரு அந்த ஸ்லாக்கியத்தை, அவரோட உறவுல இருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்றோம். அப்பான்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார உரிமை எல்லாம் எப்ப கிடைக்குது அப்படின்னா நம்ம நீதிமானம் ஆனத்தான். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியை நம்ம எப்ப விசுவாசிக்கிறோமோ அப்ப நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டோமா அப்படின்னா இல்ல, தேவன் நம்ம நீதிமானதான் பாக்குறேன். நாம நீதிமானம் இல்ல, ஆனா நீதிமானா பாக்குறேன். எப்படி நடக்குது லிட்டரலா அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. அதை நம்ம படிச்சுதான் இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்ய போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ எப்படி அப்படின்னு சொல்லி கவனிச்சு பாருங்க. ஒருவேளை தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. தேவன் தீமையை பார்க்க மாட்டா சுத்த கண்ணன் அப்படின்னா என்னன்னா, அவருக்கு அந்த ஈவில் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவருக்கு அருவருப்பானது. அதை என்ன பண்றாரு? அவர் புறக்கணிக்கிறார். அப்போ தீமையை பார்க்க மாட்டார் அப்படின்னா, தீமைன்னு சொல்றது இங்க பாவ நிலைமைய அவர் என்ன பண்றாருன்னா ஏற்றுக்கொள்றது. அப்போ ஒரு பரிசுத்தவான் தான் தேவனை தரிசிக்க முடியும். ஒரு வசனம் நம்ம படிக்கிறபடி, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க கூடாது, முடியவே முடியாது.
அப்போ நம்ம பரிசுத்தமாகணும். அந்த பரிசுத்தமாகக்கூடிய முதல் நிலைதான் நீதிமான் ஆக்கப்பட்ட நீதிமான் அப்படிங்கிற நிலைமை. சரியா? இப்போ ஒரு ஒரு காரியங்களை வாசிக்கலாம். நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு சகோதரி வாசிக்க முடியுமா? எஸ் பிரதர். நீதிமானாக்கப்படுதல் நம்முடைய ரட்சிப்பின் தருணத்தில் நீதிமானாக அறிவிக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாக்கப்படுதல் நம்மை நீதிமானாக்குவதில்லை, மாறாக நம்மை நீதிமான்களாக அறிவிக்கிறது. பாருங்க, ஒரு நிமிஷம் ஒவ்வொரு பாயிண்ட் பார்த்துலாம். இங்க சகோதரருடைய குறிப்பை நீங்க நல்லா கவனிக்கணும். நீதிமான் ஆக்கப்படுறதுன்னா என்ன அப்படின்னா, ஒரு பாவியா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி நீதிமானா ஆக்கப்படுறாங்க அப்படின்னா, முதல்ல தேவனுடைய பார்வையில நாம என்னவாயிட்டோம்? நீதிமானா ஆயிட்டோம். எப்படி நம்ம நீதிமானானோம்? விசுவாசத்தினால் நம்ம முதல் நீதிமான ஆயிட்டோம். எப்படி விசுவாசத்தினால் நம்ம நீதிமான ஆயிருக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியை விசுவாசத்தின் அடிப்படையில தேவன் நம்மளை நீதிமானா அறிவிச்சு, இவர் இன்று முதல் நீதிமான். எப்போ நாம இயேசுக்கு நம்ம நம்ம வந்து கிறிஸ்துவனுடைய பலியை ஏற்றுக்கொண்டு நம்ம தேவனோட நல் மனசாட்சி உடன்படிக்கை, அதாவது ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ, நம்முடைய பேப்டிசம் டேட்ல இருந்து தேவன் நம்மளை எப்படி பார்க்கறாரா? நீதிமானா பார்க்கிறார். அப்படின்னா நீதிமானுக்கு என்னென்ன ஸ்லாக்கியங்கள் இருக்கோ, என்ன கேட்டகரியில இருக்கோ அதுல தேவன் பார்க்கிறார். ஆனா நாம யாரு இல்லை அப்படின்னா, நாம நீதிமான் இல்லை, ஆனா நம்மள நீதிமானா பார்க்கிறார். சரிங்களா? ஆனா தேவன் நம்மள நீதிமானா அனௌன்ஸ் பண்ணிட்டார். சரி, ஆனா நம்ம நீதிமான் இல்லை. அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. 2வது பாயிண்ட். நம்முடைய நீதியானது இயேசு கிறிஸ்துவின் பூரணப்படுத்தப்பட்ட வேளையில் நம்முடைய விசுவாசத்தை வைப்பதிலிருந்து வருகிறது. அவருடைய பலி நம் பாவத்தை மூடி தேவன் நம்மை பரிபூர்ணம் உள்ளவர்களாகவும் பழுதற்றவர்களாகவும் பார்க்க அனுமதிக்கிறது. பாருங்க, தேங்க்யூ. இந்த காரியம், இந்த நீதிமான் எப்படி நம்ம நீதிமானா எண்ணப்படுறோம் அப்படின்னா, பாவியா இருக்கக்கூடிய இந்த பாவ சரீரத்தை இயேசு கிறிஸ்து அப்படியே கவர் பண்ணி மூடிட்டாராம். இப்ப தேவன் பார்க்கும்போது அங்க யாருதான் தெரியவா அப்படின்னா, பாவ மனுஷனுக்குரிய நீங்களும் நானும் தெரிய மாட்டோம். நம்ம எல்லாரையும் மூடி வச்சிருக்கு யாருன்னா கிறிஸ்து. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கோழி தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் தன்னுடைய சிறகுகளை உள்ள மறைச்சு வச்சுக்கும். நீங்க அந்த காட்சி பார்த்தீங்க அப்படின்னா, அங்க ஏதோ கோழி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த கோழி லைட்டா அப்படி அந்த சிறகு தூக்குச்சுன்னா ஒரு கோழி அது உள்ள இருந்து கோழி குஞ்சு அடி தலை எட்டி பார்த்து வெளியே வரும். அதே மாதிரிதான் கிறிஸ்து நம்ம எல்லாரையும் அப்படி அழகா மூடி மறைச்சு வச்சுட்டார். அப்போ அவர் நம்மளை மறைச்சு வச்சிருக்க எதுக்காக? நம்முடைய பாவத்தை அப்படியே மூடி மறைச்சு வச்சுட்டார். ஏன்? தேவன் பார்க்க கூடாது. ஏன் தேவன் பார்க்க கூடாது? தேவன் இவங்களை பாவியா பார்த்தா தேவன் இவங்களுக்கு எது செய்ய மாட்டார். தேவனுடைய இரக்கங்களை இந்த பாவிகள் பெற்றுக்கணும்னா நான் என்ன பண்றேன்? அந்த பாவத்தை நான் என் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அவங்க நான் நீதிமானாக காட்டுறேன் அப்படின்னு கிறிஸ்துவை வெளியே காட்டுறார். ஆனா உள்ள என்னதான் இருக்குன்னா நமக்கு பாவ மனுஷன் இருக்கு. ஆனா இந்த பாவ மனுஷன் அப்படியே பாவியாவே இருந்து சாகிறது இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல நான் எவ்வளவு பாவியா இருக்கிறேன், ஆனா தேவன் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக அப்படின்னு நம்ம உணர்ந்து, அந்த உணர்வுள்ள இருதயத்துல நம்முடைய குணலட்சணங்களையும் நம்முடைய நடவடிக்கைகளை எல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ள பிரயாசப்பட ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா நீதிமான் அப்படிங்கிற ஒரு நிலையை அடையணும். தகுதி இல்ல, நீதிமான்ற தகுதி ஒரு துளிகூட இல்லை. ஆனா தகுதியெல்லாம் நமக்கு நீதிமான்கிற பட்டத்தை முதல்ல கொடுத்து அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்துறான் தேவன். ஓகேங்களா? அடுத்தது 3வது பாயிண்ட் படிங்க. ஏனென்றால் விசுவாசிகள் கிறிஸ்துவில் இருப்பதால் அவர் நம்மை பார்க்கும்போது கிறிஸ்துவின் சொந்த நீதியை காண்கிறார். பரிபூர்ணமாக்கப்படுதலுக்கான தேவனுடைய எதிர்பார்ப்பை இது நிறைவு செய்கிறது. இவ்வாறு அவர் நம்மை நீதிமானாக அறிவிக்கிறார், அவர் நம்மை நீதிமான் ஆக்குகிறார். நம்மளை நீதிமான் சொல்லி அனௌன்ஸ் பண்றது அவர்தான். நம்மளை நீதிமான ஆக்கிற ப்ராசஸ் பண்றது அவர்தான். நம்மளுக்குள்ள ஒரு நல்ல கிரியைகளை உருவாக்கி கொண்டு வரதும் அவர்தான். அவர்தான் யாரு? கிறிஸ்து. தேவனுக்கு முன்பாக
நம்மள ஒரு கரைத்திரை இல்லாம கூட நிறுத்ததுக்கான முயற்சியை கிறிஸ்து எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா மாத்திரம் போதுன்றதான் பாயிண்ட் படி. அடுத்தது, இது எப்படி நம்ம நீதிமானாகக்கூடிய சாத்தியம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது ரோமர்ல அருமையான வசனங்கள் இருக்கு. அதுக்கான விளக்கங்கள் நம்ம பார்க்கிறோம். ஒரு 18-19 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க இருக்கும், ஒரே மீறுதனாலே எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டானது போல, அதாவது ஒரே மனுஷன் யார்? ஆதாம். ஆதாம் பண்ண பாவத்தின் மூலமா எல்லாரும் பாவத்துல விழுந்தது போல, எல்லாருக்கும் மரணம் வந்தது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அதான் இயேசு கிறிஸ்துடைய அவர் செய்த நீதி. இயேசு கிறிஸ்து செய்த நீதி என்ன? தன்னுடைய ஜீவனுக்கு ஜீவன், பரிபூர்ண மனுஷன் ஆதாம், அவருடைய ஜீவனுக்கு இணையான இன்னொரு ஜீவன் இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன். அது அவர் தானாக முன் வந்து கொடுக்கும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா நீதி சரி செய்யப்படுது. அப்போ எல்லாம் ஒரு மனுஷனால மரணம் வந்துச்சு, இன்னொரு மனுஷனால எல்லாருக்கும் ஜீவன் கிடைச்சு. ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, அந்த ஒருவர் யார்? ஆதாம். ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால ஒட்டுமொத்த உலக ஜனங்களும், ஒரு மனுஷன், எல்லா மனுஷனும் கீழ்ப்படியாம போறாங்க. அடுத்தது, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதனாலே, அந்த ஒரு மனுஷன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய கீழ்ப்படிதனால ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு வசனம். அப்போ நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. இது இது இயேசு கிறிஸ்துவே அவர் கொடுத்த பலியினுடைய உன்னதமான ஒரு விஷயம். அது நிமித்தமாத்தான் நம்ம என்ன ஆகிறோம்? நீதிமானாகிறோம். நம்ம நீதிமானாகிறதுனால தேவனுடைய சமாதானம் நமக்கு வந்து சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில. அன்பான சகோதரர்களே, அடுத்து வாசிக்கலாம். வாசிங்க சகோதரி, லாஸ்ட் பாயிண்ட். நீதிமானாக்கப்படுதல் நிமித்தமாக விசுவாசிகள் ரட்சிப்பின் நிச்சயத்தை கொண்டிருக்க முடியும். நீதிமானாக்கப்படுதல் என்கிற உண்மையின் நிமித்தமாக தேவன் பரிசுத்தமாக்குதலின் செயல்பாட்டை ஆரம்பிக்க உதவுகிறது என்பதை நீதிமானாக்குவதன் நிலை என்னவென்றால், நாம் ஏற்கனவே நிலைநாட்டியுள்ள காரியங்களை தேவன் உண்மையில் நமக்கு அளிக்கிறார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5. அன்பான சகோதரர்களே, இப்ப நீங்க கவனிக்கலாம், நாம நீதிமான் இல்ல, ஆனா நீதிமானதுக்கான முயற்சி எடுக்கும்போது கொஞ்சமா நம்முடைய கிரியை காமிச்சு அந்த நீதிமான் அப்படிங்கிற நிலையை நம்ம தக்க வச்சுக்கணும். நாம எப்ப நீதிமான் ஆயிட்டமோ அந்த நிமிஷத்துல இருந்து தேவன் நம்மளைய பரிசுத்தவானா பார்க்கிறார். பரிசுத்தவான் இல்ல, அப்புறம் பரிசுத்தவானா பார்க்கிறார். இது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1 நீதிமான் இல்ல, ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா நம்மளை நீதிமானம் பார்க்கிறார். தேவன் நம்மளை நீதிமானம் பார்க்கறதுனால நீதிமானுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஸ்லாக்கியும் கிடைக்குது. அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டு நம்ம நீதிமானாகவே மாறுறோம். நம்ம எப்ப நீதிமானா மாறி முடிக்கிறோமோ அந்த நிமிஷத்துல இருந்து தேவன் நம்மளை என்ன பண்றாருன்னா பரிசுத்தவானாக பார்க்கிறார். பரிசுத்தவான்கள் இல்ல, ஆனா பரிசுத்தவானா பார்க்கிறோம். அப்போ இது ஸ்டேஜ் 2. நாம என்ன பண்றோம்னா நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறோம். நீதிமான் வேற, பரிசுத்தவான் வேற. இப்ப பரிசுத்தவான் நிலைய கொஞ்சமா அடைஞ்சு நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்தவானா மாறி நிற்கும் போது தேவன் நம்மள என்ன பண்றாரா? மகிமைப்படுத்திடுறார். அப்படின்னா நம்முடைய ஓட்டம் முடிஞ்சிருது, நம்ம மறிச்சிடுவோம். மறிச்ச உடனே, மரணம் வந்த உடனே தேவன் நம்மளை வந்து என்ன பண்றாருன்னா நாம ஆவியில உயிர் திழந்து சபை வகுப்பார் அப்படிங்கிற அந்த மகிமையில கிறிஸ்து தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். அன்பான சகோதரர்களே, இந்த ப்ராசஸ் எப்படி வந்துச்சுங்கிறத இது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 3 திரைகள்லயே நம்ம படிச்சிட்டோம். நீதிமான் ஆக்கப்படுதல், அப்புறம் பரிசுத்தவான் ஆக்கப்படுதல், அப்புறம் மகிமைப்படுத்துதல். இந்த 3 நிலை. அதுல முதல் நிலை என்னன்னா நீதிமான் ஆக்கிற நிலை. ஆதாமுடைய பாவம் நமக்குள்ள போயிட்டு அந்த பாவத்திலே இருக்கிறோம். அந்த பாவம் நம்ம விட்டு எப்ப போகுது? இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபடி நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு விட்டு போகுது. அப்போ ஒரு ஆசாரியன்
முதல்ல அவருடைய வஸ்திரம், மகிமையான வஸ்திரத்தை அவர் தரிச்சுக்கணும்னா அவர் முதல்ல என்ன பண்றார்? அந்த சணநூல் சலடம் அப்படிங்கிற ஒரு உடுப்பை, ஒரு வஸ்திரத்தை அவர் முதல்ல போட்டுக்கிறார். அது இன்னர் வேற மாதிரி அந்த அந்த ஒரு ஒரு மறைவான வஸ்திரத்துக்கு உள்ள முதல்ல இருக்கிறது என்ன? முதல் படிநிலை அப்படின்னு சொல்லணும். இந்த முதல் படிநிலை தன்னுடைய பாவம் மூடப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட ஒரு நிலையை அடையாளப்படுத்துது. அன்பான சகோதரர்களே, ஒரு மனுஷன் ஆதாமுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, ஆதாம் இருக்கக்கூடிய பாவம் அவங்களோட நீக்கப்பட்டு, கிறிஸ்து அவங்கள கவர் பண்ணி இருக்கக்கூடிய நிலைமையை அடையாளப்படுத்துறதா இந்த சணநூல் சலனம். அப்ப ஆரோன் முதலாவது இந்த ஒரு வஸ்திரத்தை தரிச்சுன்னா இதுக்கு மேலதான் ஒவ்வொரு கோட்டா போடணும். அதுக்கப்புறம் இன்னொரு கோட்டு, அதுக்கு மேல இன்னொரு கோட்டு அப்படின்னு அடுத்தடுத்த படிநிலை போக போகுது. இப்ப முதல் படிநிலை இந்த சணநூல் சலனம் அடையாளப்படுத்துது. ஆதாமுடைய பாவம் நம்மிடத்திலிருந்து நீக்கப்பட்டு, அதாவது மறைக்கப்பட்டு, கிறிஸ்துனுடைய நீதி அதை கவர் பண்ணி பாவிகளை நீதிமானாக ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆசாரியன் போட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரௌசருக்கான அர்த்தம் என்று நம்ம பார்க்கணும். அடுத்த வாரம் நம்ம சரீரத்துல முதலாவது போடுற அந்த வெள்ளை அங்கி முழுவதுமாக போடக்கூடிய, இதுக்கு அடுத்து அதான் போடுவார் ஆசாரியன். அந்த வெள்ளை அங்கியை குறிச்சு, அதுவும் சணநூல், அதாவது லினன் ஒயிட் கிளாத்ல வரும். அந்த முழு சரீரத்தையும் கவர் பண்ணக்கூடிய அந்த அங்கி, அதை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த வாரம் பார்க்க போறோம். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களையும் நாம தியானிக்க இருக்கிறோம். பொறுமையோடு கேட்டவங்களின் தேவன் தாமே ஆசீர்வதித்து சொல்லுவதாக. ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான விஷயம் நம்ம பார்த்தோம். ஸோ நமக்கு இப்போ நம்ம பாவத்தை மூடுறது இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபைடு நிலையில நம்ம இப்போ இருக்கிறோம். ஆனால் அந்த தகுதி இல்லாம இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி மேல நம்ம விசுவாசம் இருக்குதுனால, தேவனோட நம்ம நல்மன சாட்சி உடன்படிக்கை செஞ்சதுனால நமக்கு தேவன் நீதிமான் அப்படி என்ன பார்க்குறாங்க. ஸோ நம்ம கிரியை மூலமா இப்போ நம்ம பியூரிஃபை ஆயிட்டு, அதுக்கப்புறம் அது நம்ம மரணம் வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அது மகிமை அடைக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு நம்ம இதுல பார்க்கலாம். இப்படிப்பட்ட மேன்மையுள்ள சத்தபட்சங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கு நம்ம ரட்சக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவிலே நன்றிகள் எடுக்கிறோம். அப்படியே தூத்து கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கு நம்ம அனைவர் சார்பாக நன்றி செலுத்துகிறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாக. இதுல உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தா கடைசி ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் அன்மீட் பண்ணி நீங்க சகோதரனை கேட்கலாம். இப்போ இணைவெளி இயங்கத்தங்கள் படிக்க முடிய சகோதரி கீதாவலினி, முடிவு ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் ராயப்பர் கரூர் నుండి நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இரவின் இனிய கீதங்கள். ஆதரவசனம் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 11. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் வந்தோம். உலகம் தனக்குரிய போராட்டத்தில் இருக்கட்டும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இறுதி விளைவுகள் நன்மையானதையும் மகிமையானதாயும் முடியும். புதிய ராஜ்யத்தின் சுதந்திரராக போகிற நாம் இந்த உலகத்திற்குரிய போராயுதங்களை தரித்து கொள்ள ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட கடவும். நமக்கு முன்பு வைக்கப்பட்டிருக்கிற மகிமையுள்ள பரிசை எண்ணி நாம் மட்டுமல்ல, இதே ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு பரமசேனையாய் நிற்கும் அநேக அங்கங்களுக்கும் உதவி செய்வர்களாய் இருந்து நமது சரீரத்தின் தலையும் ரட்சிப்பின் தளபதியுமான கிறிஸ்துவுக்குள் நிறைவடைய வேண்டும். சீக்கிரத்தில் தேவன் தமது அருமையான குமாரன் மூலமாக ஸ்தாபிக்க போகும் மகிமையுள்ள ராஜ்யத்தில் சர்வ சிருஷ்டியும் தேவனுடைய கருணை கடாட்சத்தை காணும் அவரது குமாரனால் சர்வலோக மக்களும் உயர்த்தப்பட்டு போதிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிரசவ வேதனைப்படுகிற சிருஷ்டிகள் கலங்கத்தின் அடிமைதனத்திலிருந்து மகிமையுள்ள சுதந்திரத்தை பெறுவார்கள். அப்பொழுது தேவன் உலகம் கெட்டு போக கூடாதென்று
தம்முடைய ஒரே பேரான குமாரனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அகில உலகையும் ஆசீர்வதித்து அன்பு பொழிந்தருளினார் என்று அனைவரும் உணர்வார்கள். ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் நிறைந்தவரே, வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மணமக்களாகி எங்களை நித்தமும் கண்ணோக்கி பார்த்து போசிப்பித்து வழிநடத்தி வருகிற எங்கள் ஒன்றான மெய் தெய்வமே, உமக்கே சதா காலங்களிலும் புதிய கன மகிமையெல்லாம் உடைய ஒரே பேரான குமாரனும் எங்கள் நேச ரட்சகருமான கிறிஸ்து இயேசுவின் மூலம் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். உடைய குமாரனை பற்றுகிற விசுவாசத்தினாலும் அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி அடியார்களுக்கு தந்து எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், உயிர்களுக்கு மட்டாக தண்டித்து இந்த ஒரு நாளிலே நாங்கள் ஜீவனோடு நிறுத்தவும் உடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கூடி வந்து இந்த சகோதர ஐக்கியத்திலே கலந்து கொண்டு உங்களுடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் நாங்கள் தியானிக்க தேவரே எங்களுக்கு பாராட்டின மேலான கிருபைக்காக கூட நாங்கள் உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனத்தாழ்ந்தோடு நன்றிகள், துதிகள், சோதனைகளை நாங்கள் எடுக்கிறோம். தந்தையை அருமையான இந்த ஒரு நாளில் தியானித்த உங்களுடைய ஜீவனுள்ள வசனத்துக்கு சேவாக தந்தையை எங்களுடைய எல்லா பலவீனங்களும் தேவரின் நீக்கி உங்களுடைய நேச குமாரன் மூலமாக எங்களுக்கு அந்த நீதிமான வஸ்திரத்தை எங்களுக்கு தந்திருக்குது. அது எந்த சூழ்நிலையும் நாங்கள் இருந்து விடாதபடி தற்காத்துக் கொண்டு ஒரு நாளும் நாங்கள் அதில் பலப்பட எங்களுக்கு திருப்பி சேர்ந்தோம்னா கூட நாங்கள் சபிக்கிறோம். கேட்ட எங்களையும் பேசின தாசனையும் நம்முடைய கரங்களை வைக்கிறோம். பக்திக்கு விருத்திக்கு எதுவான சூழ்நிலை ஒரு நாள் நாங்கள் வளர எங்களுக்கு திருப்பி சேர்ந்தோம்னா கூட நாங்கள் சபிக்கிறோம். தந்தையை இந்த நேரத்தில் நாங்கள் பிரிந்தாலும் தெரியாத நேசதான் எங்களோட கூட இருக்கவும் மீண்டும் நாங்கள் ஒருவரும் முகமாய் சந்திக்கும் வரும் உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோட கூட இந்த வழிநடத்தினா கூட நாங்கள் சபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோட கூட இந்த வழிநடத்தின தெய்வீக கூட நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம். மீண்டும் நாங்கள் ஒருவரு முகமாய் சந்திக்கும் வரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோட கூட இந்த விளையாட்டு செபிக்கிறோம். இந்த சிறிய விண்ணப்பத்தை எங்கள் மீட்பரும், எங்கள் ரட்சகரும், எங்கள் கண்மலையும், எங்கள் ராஜாதி ராஜாவும் எங்களுக்கு தலையாக இருந்து நித்தமும் வழிநடத்தி வருகிற கிறிஸ்து நாமத்தில் மிகவும் மனத்தாழ்மையோடு சமர்ப்பிக்கிறோம். கிருபை, இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தா நீங்க அட்மிட் பண்ணிட்டு சகோதரனை நீங்க கேட்கலாம். பிரதர், இன்னைக்கு இந்த சொன்ன அந்த ட்ரெஸ் பிரதர் ஆசாரியர் போடுறதா பிரதான ஆசாரியர் போடுறதாங்க பிரதர்? ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குங்க. ஆசாரியனுக்கும் இருக்கு, பிரதான ஆசாரியனுக்கும் இருக்கு. எப்படி பாக்குறோம் அப்படின்னா, அந்த வசனத்துல வாசிக்கும் போது நீயும் உன் குமாரனும் அப்படின்னு ஆரோனும் சொல்லும்போது ஆரோனுடைய குமாரன் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா பலி செலுத்த வரும் பொழுது அவன் வந்து அக்கிரமத்தினால சாகாதபடிக்கு நீயும் உன் குமாரனும் இதை தடுத்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பிரதான ஆசாரியனுக்கும் இருக்கு, ஆசாரியனுக்கும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேற எத்தனை கருத்துக்கள் இருந்தா நீங்க கேட்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இல்லைன்னா நம்ம நேரடி செய்யலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். பிரதர், அந்த காமோட சந்ததி தான் சோதோம் குமோராவா பிரதர்? அந்த அதன் வழியா தான் வருங்களா? இல்ல எனக்கு தெரியல. ஒருவேளை யாராவது ஜேக்கப் பிரதர் சொல்லுங்க, எனக்கு தெரியல. சோதோம் குமோரா வந்து காமுடைய சந்ததி தான். ஓகே பிரதர். இதுல வந்து நம்ம ஒரு விஷயம் என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த நீக்ரோஸ் வந்து காமுடைய சந்ததி அப்படிங்கிறோம் இல்லைங்களா, அதுல கொஞ்சம் வந்து இப்போ பெரிய எதிர்ப்புகள் வந்திருக்கு. அதுல ஆராய்ச்சிகளும் நிறைய அவங்க பண்ணி இது நாங்க இல்ல அப்படிங்கிற ஒரு காரியத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க. இது வந்து அப்படி இல்ல, காம் வந்து கருப்பா இருக்கிறவர் தான். ஆனா கானான் அப்படிங்கிற ஒரு வந்து சபிக்கப்பட்ட சந்ததின்னு பாக்குறப்ப அந்த சோதோம் குமாரா அப்புறம் அந்த பட்டணங்கள்ல இருக்கிற இப்போ இருக்கிற அந்த பெலிஸ்தியர்கள் இந்த இதெல்லாம் கூட அந்த சபிக்கப்பட்ட எப்போதுமே ஒரு இஸ்ரேலுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரு சந்ததிகள் இது போலெல்லாம் கூட அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. பட் நீக்ரோஸ் வந்து இல்ல அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணி அது எல்லாருமே ஒத்துக்கிட்டு கூட இருக்கிறாங்க சகோதரர்கள் வேர்ல்டு லெவல்ல. அப்படி இல்ல இருக்காது அப்படின்ற மாதிரியும் ஒரு இது சொல்றாங்க. பட் ரசல் பிரதர் வந்து இது காமுடைய சந்ததி வந்து இங்கிட்ட பரம்பி இருக்கிறாங்க. ரசல் பிரதர் வந்து அது என்ன சொல்றாருன்னா நீக்ரோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடுறாரு. பட் போடுற போது அந்த இனம் வந்து நீக்ரோ இனம் சபிக்கப்பட்ட இனம் இல்ல, அந்த கானான்கிற இனம் தான் சபிக்கப்பட்டது, காம் இல்ல. காமுடைய சந்ததி தான் நீக்ரோஸ். ஆனா அந்த கானான் சபிக்கப்பட்டவன் சொன்ன அந்த ஒரு இது மட்டும்
அவங்க எப்போதுமே இந்த இஸ்ரேலை சுத்தி எப்போதுமே இஸ்ரேல் தேவன் கூட சொல்றாரு, இந்த ஜனத்துல நீ ஒருத்தனை மீதியா வைக்காத. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அவங்களோட சந்ததியில இருந்து வந்தவங்கள தேவன் அதுக்காகவே ஏற்படுத்தின மாதிரி ஒரு காரியம் கூட வைக்கிறாங்க. பிரதர் ஆக்சுவலா வந்து ஆஹ், மாற்றம் இல்லை. பிரதர் ரசல் சொன்னது என்னன்னா ஆப்பிரிக்கன்ஸ், அதுல பர்டிகுலரா நீக்ரோஸ் அப்படின்னு அவர் கொடுத்தாரு. இன்னைக்கு அவங்க நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு, ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா இப்ப கொடுக்கக்கூடிய ப்ரூஃப் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்கள்ல தான் அவங்க ப்ரூஃப் கொடுக்கணும். காரணம் என்னன்னா இப்போ வந்து கிங்டம் நெருங்கிட்டு இருக்கு. நான் சொல்றது சூழ்நிலை. அப்ப எல்லாருமே வந்து கொஞ்சம் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வர்றாங்க. அந்த திரும்ப கொடுத்தலின் காலம் வரும்போது எல்லாருமே அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு வர்ற டைம்ல இப்போ வந்து நாங்க கொஞ்சம் டெவலப் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப இன்னைக்கு இடத்துல நீக்ரோஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணா கூட அது ஒரு பனிஷ்மெண்ட்டுக்குரிய குற்றமா இருக்கு. அது வந்து ஒருத்தர் ஜாதியை சொல்லி திட்டுனா எந்த அளவுக்கு தண்டனைக்குரிய குற்றமோ அந்த மாதிரி நீக்ரோஸ்ன்ற வார்த்தையோட ஆப்பிரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. அதெல்லாம் நிறைய வந்து ஏன்னா அவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குரூப் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டம் வந்து நாங்க சபிக்கப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவாங்களான்னா அது எனக்கு ரொம்ப டவுட் தான். காரணம் எல்லா விஷயத்திலும் நம்ம இது ஒண்ணு மட்டும் பார்க்கல. அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய சூழல், அப்புறம் அவங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாமே காணோ எல்லாமே வந்து எங்கிருந்து வருதோ அந்த ஒரு சந்ததி முழுக்கவே அது வந்துடுது. அதனால நம்ம அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். தனித்தனியா அவங்க வந்து பிரிச்சு சொன்னாலும் அது பாவ சந்ததி அப்படிதான். ஒட்டுமொத்தமாவே மனுக்குலமே முழுக்க பாவம் மனுஷர்கள் பாவ சந்ததி. அந்த பாவ சந்ததியில ஒரு எக்ஸ்ட்ரீமுக்குள்ள அவங்க இருக்கிறது பார்க்கணும். சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறது பார்க்கணும். அது நம்ம சகோதரி கேட்ட கேள்வியில சோதம் குமாரா அந்த காமுடைய சந்ததியா அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க சகோதரி. அதுக்கு பிரதர் வந்து எஸ் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ பிரதர். சின்ன விஷயம், நீங்க வசனம் என்ன சொல்றதுன்னா சோதம் குமாரா வந்து காமோட சந்ததி இல்ல. காம் வந்து என்ன பண்ணாரா, காமோட சந்ததி சோதம் குமாரால போய் கலந்துருந்தாங்க. வசனம் கூட அப்படிதான் இருக்கும். கானானுடைய எல்லை எது வரைக்கும் இருந்துச்சா, காசா மட்டும் சோதம் குமாரா மட்டும் வரைக்கும் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. சோதம் குமார ஜனங்கள் வந்து காமோட சந்ததி இல்ல, இவங்க அங்க போய் மிக்ஸ் ஆயிட்டாங்க. அப்படிதான் வசனம் இருக்கு. ஓகே ஓகே, வாய்ப்பு இருந்தா வசனத்தை ஷேர் பண்ணுங்க பாப்போம். பிரதர், நம்ம வசனம் வேணா அப்புறம் நான் போட்டு வரேன்ல. ஆனா என் வசனம் இப்படிதான் இருக்கும். காமுடைய சந்ததி சோதம் வழியாய் காசாவிலிருந்து சோதம் குமார வழியா அது வரைக்கும் எல்லை வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. அவங்க அங்க போய் மிக்ஸ் ஆனதுனாலதான் சோதம் குமாரோட இவங்கள்ட்ட இருந்த பாவத்தை அவங்க விதைச்சுட்டாங்க. அதனாலதான் அந்த அழிவுக்குள்ள போகணும். ஓகே ஓகே ஓகே. பிரதர் விஜயகுமார் பேசுறேன் பிரதர். நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்கும் பிரதர். ஒரு சின்ன டவுட்டு. இது வந்து ஆதாம்ங்கிறது பரிபூரணமா படைச்சாரு. சாத்தானுடைய வஞ்சனையினால அந்த பழத்தை சாப்பிட்டு அவருக்கு உண்டான பாவத்துக்கு உண்டான எல்லா கேரக்டரும் வந்துருச்சு. ஆனா லூசிபரும் நம்ம தேவனால படைச்சவர் தான். அவரு படைக்கிறப்பையும் பரிபூர்ணமா தான் இருந்தார். அவரு எப்படி இப்படி கேரக்டரை மாறினாரு? அவரு இவங்க எப்படி வஞ்சிக்கப்பட்ட மாதிரி, சாத்தானால வஞ்சிக்கப்பட்ட மாதிரி லூசிபரோடைய கேரக்டர் மாறுறதுக்கு என்ன காரணம்? அவரு ஏன்னா பரிபூர்ண ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு பாவம்பட்ட மனுஷன் இருக்க முடியாது. அப்ப ஆண்டவர் வந்து லூசிபரையும் பரிபூர்ணமா தான் படைச்சிருப்பாரு. இப்ப ஆதாம் வந்து பாவத்துக்கு பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, இந்த பழம் சாப்பிட்டனால மாறினதுக்கு சாத்தானுடைய வஞ்சனை இருந்துச்சு. அப்புறம் லூசிபருக்கு எப்படி ஒரு சாத்தான் இருந்தாரா, எப்படி என்னன்னு? பிரதர், ஆக்சுவலா இதுக்கான பதில் வந்து ஒரு வரியில் சொல்லக்கூடிய பதில் இல்லை. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம இதை ஜூம் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஒரு 6th வால்யூம் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல வந்து 15வது சாப்டர்ல சாத்தான் குறிச்சு பெரிய சத்ரு, புது சிஸ்டனுடைய சத்ருக்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஒரு ஸ்டடிஸ் பார்த்தோம், கண்டினியூஸா பார்த்தோம் இல்லையா? அந்த ஸ்டடீஸ்ல அந்த பாடத்துல வந்து இதை குறிச்சு ஒரு விளக்கம் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 3 வகுப்புகள் தான் எடுத்தோம். சாத்தான் எப்படி சாத்தானா மாறுறாங்க, எப்படி சாத்தானுக்கு ஒரு தூதர்களுடைய சப்போர்ட் கிடைக்குது. அதாவது வசனம் இருக்குன்னா சாத்தானும் அவனை சார்ந்த தூதர்களும் அப்படின்னு. அப்போ சாத்தானோடு சேர்ந்திருக்கிற தூதர்கள் எப்படி உருவானாங்க, எப்படி இவங்க பாவத்துல விழுந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுல டீட்டெயில பார்த்தோம். இப்போ இது சுருக்கமா சொல்லக்கூடிய பதில் இல்லை.
ஆனா எல்லாமே சரிங்க என்ன அப்படின்னா ஒரு பழம் சாப்பிட்றதுல விஷயங்கள் தாண்டி சாத்தான் வந்து என்னவா இருக்காங்கன்னா அவங்கள ஒரு ஆவிக்குரிய ஜீவிகள். தூதர் நிலைமையில வந்து ஆவிக்குரிய. ஆனா சோதரன் மனுஷன் அப்படி இல்லை. ஆதா வந்து அவன் வந்து ஒரு மனுஷன். மனுஷன் ஆமா ஆமா, மனுஷ சரீரம். ஆனா இவங்க ஆவின் சரீரம். ஆவின் சரீரம் அப்படிங்கும் போது அது யாருக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா தேவனுக்கு தெரியும். இவங்க சாத்தானா மாறுதுன்னா இவங்களுடைய சிந்தையில ஒரு மாற்றம் நடந்திருக்கும் இல்லையா சாத்தானுக்கு. அந்த மேட்டுமையான சிந்தை சாத்தானுக்குள்ள உருவாகும் போதே தேவன் அதை குறிப்பறிஞ்சு கண்டுபிடிச்சிருப்பார். தேவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா தேவன் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். அவருடைய நல்ல கேரக்டர். தேவன் நல்ல கேரக்டர். சாத்தான் தான் அதை எப்ப வெளிப்படுத்தாருன்னா ஏதேன் தோட்டத்துல மனுஷங்களை வஞ்சிக்கும் போது முதல் முறையா அவர் தன்னை சாத்தானா வெளிப்படுத்துறார். அந்த சிந்தை மாறுச்சு பிரதர். அப்ப இங்க சிந்தை மாறினதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. சாத்தான் வஞ்சித்தாப்புல, அதனால சிந்தை மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் பரிபூர்ணமா இருக்கும்போது அந்த நிர்வாணம் தெரியல, பாவம் வரப்போது நிர்வாணம் தெரியுது. ஏன்னா சாத்தான் வஞ்சித்ததுனால இப்ப அவருடைய சிந்தனை ஃபர்ஸ்ட் மாறுறதுக்கு காரணம் என்ன, எப்படி மாறுச்சு அப்படிங்கிற ஒரு லூசிபரோட சிந்தனை முதல்ல எப்படி மாறுச்சு, எதனால மாறுச்சு அது அப்படிங்கிறது. அதுக்கு என்ன காரணம் பிரதர்? இப்போ எப்படி சொல்றது, தேவன் வந்து நன்மையும் வச்சிருக்கிறார், தீமையும் வச்சிருக்கிறார். ரெண்டுமே இருக்கு. சுயாதீனம் கொடுத்துறார். அவர் வந்து தேவன் எந்த படைப்புகள் இடத்துலயும் அவங்களுக்கு ஒரு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். அந்த சுயாதீனத்தை தேவன் தலையிடவே மாட்டார். மனுஷன்கிட்ட அப்படித்தான், தூதர்கிட்ட அப்படித்தான். என்ன பண்றாருன்னா நன்மையும் காமிச்சிட்டார், தீமையும் காமிச்சிட்டார். சாத்தான் சூஸ் பண்ணது தீமைய. அந்த தீமை அவரை வந்து ஈர்த்துக்குதுன்னா அது அவருடைய மிஸ்டேக் தான் தவிர படைப்பிலேயோ வேற ஒருத்தருடைய தூண்டுதல்னு சொல்ல முடியாது. சாத்தானுக்கு தூண்டுதல் சாத்தான் தான். ஓகே பிரதர், சூப்பர் பிரதர். அதாவது ஆதாமுக்கு தூண்டுதல் சாத்தான் மூலியமா இருந்துச்சு, சுயாதீனம் இல்ல. ஆனா சுயாதீனமத்தை மாத்திட்டாப்புல, இந்த சாத்தான் மூலியா மாறிடுச்சு அவருடைய சுயாதீனம். பட் லூசிபருக்கு மாறினது காரணம் அவருடைய சுயாதீனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஆதாமுக்கும் சுயாதீனம் இருந்துச்சு, நன்மை தீமை ரெண்டும் அவர் கடமை இருந்துச்சு. அவர் தீமை சூஸ் பண்ணார் தெரிஞ்சு. ஆமா, ஆதாமுக்கு சுயாதீனம் இருந்துச்சு. பட் கடவுள் கீழ்ப்படிஞ்சு இருந்தாரு. என்னைக்கு சாத்தான் வஞ்சித்தானோ அந்த டைம் மாறிட்டாரு, சுயாதீனத்துல இருந்து மாறிட்டாரு. பட் லூசிபருக்கு மாற்றத்துக்கு கூடிய சோர்ஸ் எதுவும் இல்ல, தூண்டுதல் இல்ல. பட் அவரே மாறிட்டார் சுயாதீனத்துல இருந்து. எப்படி தண்ணிலே அவர் வந்து தனக்குள்ளேயே அவருக்கு இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாவே அந்த தன்மை உருவாச்சுன்னு சொல்லி சொல்றாருல பிரதர், உன்னுடைய மேட்டுமை நிமித்தம் பாதாளத்திலே தள்ளப்பட்டாயின்னு சொல்றாரு. கரெக்ட். ஏசாயால ஒரு வசனம் இருக்கும், எசேக்கியேல்ல கூட அதை குறிச்சு எழுதிருக்கு. அதான் பிரதர். ஓகே, சிஸ்டர் சொன்னது கரெக்ட். அந்த மேட்டின்மைங்கிற கேரக்டர் உள்ளுக்குள்ள வந்தது காரணம் அவருடைய சுயாதீனம். கண்டிப்பா ஒரே விஷயம், தூண்டுதல் இல்ல, யாருடைய தூண்டுதல் இல்ல. ஆமா, சாத்தானுக்கு தூண்டுதல் சாத்தான் தான். ஓகே பிரதர், ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். அந்த வசனம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 15 இருந்து அப்படியே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 19வது வசனம், கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டும், அது முதல் சோதோம் கொமோரா ஆத்மா செபாயும் வழியாய் லாசா மட்டும் இருந்தது அப்படின்னு 15ல இருந்து அந்த கானானுடைய வம்சாவளி போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்க. அதாவது காமுக்கு வந்து 3 பசங்க இல்லைங்களா? அந்த 3 பசங்கள்ல இந்த கானானுடைய வம்சம் எங்கிட்ட பரம்பி இருந்தாங்க. காமுடைய மற்ற பசங்க இந்த சைடு ஆப்பிரிக்கா சைடு பரம்பி இருந்தாங்க. சோ இப்படியாக அது வரும். ஒண்ணு கேக்குதுங்களா பிரதர்? நான் பேசுறது பிரதர் நீங்க பேசுறது எனக்கு கேட்கல, சவுண்ட் ரொம்ப. அப்படியா? இப்ப கேக்குதுங்களா? பேசுங்க. அதாவது காமுக்கு வந்து 3 பசங்க இருந்தாங்க. ஓகே. அதுல வந்து கானானுடைய வம்சம் அங்கிட்டு பரம்புனாங்க, மற்ற பசங்க ஆப்பிரிக்கா சைடு அப்படி பரம்புனாங்க. சோ அது மாதிரி அது வரும். சோ அவங்க போய் கலக்குறாங்க தான், பட் அந்த மாதிரியே ஒரு பரப்புதல் வந்து இருக்க மாதிரி சில ஆர்டிகல்ஸ்ல நம்ம படிக்கிறோம். அதே போல சாத்தானுடைய விஷயத்துல சாத்தான் வந்து உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கும் நாள் முதல்
அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது வரைக்கும் அவன் வழியில வந்து அவன் உத்தமம், ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தான். அவன் வந்து ஒரு மேட்டுமை, அந்த சுயாதீனம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை மேட்டுமைக்கு பயன்படுத்திட்டான். ஆதாமுக்கு வந்து ஏன் வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னா, ஆதாம் வந்து நன்மை தீமை அறியத்தக்கவன அவன் என்ன ஆகல. பட் சாத்தானுக்கு வந்து நன்மை தெரியும், தீமை தெரியும். இப்ப தெரிஞ்சே அவர் தவற சூஸ் பண்ணும். சாத்தான் செய்து துணிகரமான பாவம். ஆமா. ஓகே ஓகே குட். இதுல இன்னொரு விஷயம் கூட பிரதர், அவங்க இஸ்மவேலர் கூட ஜாயின் ஆயிருவாங்களா அப்படியே? இந்த கானான் சோதோம் குமாரா இப்போ வந்து அதுக்குள்ள ஜாயின் ஆகிறோம்னு பார்த்தோம். அது அப்படியே அவங்க வந்து இஸ்மவேலரோட சந்ததி வருது இல்லைங்களா, அந்த ஆகார், அவங்க இதுல இது இவங்க அப்படியே அந்த பாவப்பட்ட ஜனங்கள் இது இவங்க எல்லாம் ஒன்றா சேர்றாங்களா அப்படின்றது என்னுடைய. அவங்க இஸ்மவேல் சந்தி அதுக்கப்புறம் வராங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் வராங்க. அதுக்கப்புறம் வராங்க. அவங்களோட வந்து ஏசாவுடைய சந்ததி ஜாயிண்டா வராங்க. அந்த மாதிரி வராங்க. சோ அப்பெல்லாம் அவங்க வந்து முஸ்லிம்ஸ் அந்த மாதிரி கிடையாது. முஸ்லிம்ஸ் வந்தது இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடிதான். அவங்க எல்லாருமே அந்த ஒரே கடவுள் கொள்கையில இருக்கிறவங்க. முஸ்லிம்ஸ் வந்துட்டு இயேசு கிறிஸ்து மரிச்சு 3வது நூற்றாண்டு 4வது நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் முஸ்லிம்ஸ் வந்தாங்க. முஸ்லிம்ஸ் வந்து கேட்பாங்க, ஆபிரகாம் எங்களுடையவங்க, இஸ்மாயில் வந்து எங்களுடையவங்க, ஏன்னா அந்த பேர் அப்படி இருக்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க. பட் முஸ்லீமுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க வந்து 3ஆம் நூற்றாண்டுலதான் முஸ்லிம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. அது ஒரு புது மதமாக உருவாச்சு. என்னன்னா இந்த ஒரே கடவுள் நம்பிக்கையில இருந்ததுனால அவங்க அந்த ஒரு கடவுள் இதுல வைராக்கியமா இருந்து அது ஒரு புது, அந்த டைம்ல தான் திருத்துவம் உருவானது கிறிஸ்தவத்துல. அந்த திருத்துவம் உருவானதுனால அதை எதிர்ப்பாக ஒரு மதம் உருவாச்சு. அது வந்து முஸ்லீம். ஆனா அவங்க கிளைம் பண்றது வந்து இஸ்மாயில்ல இருந்து கிளைம் பண்ணுவாங்க. சோ இந்த சந்ததி சோதம் குமாராவுடைய, அதாவது அந்த இது இவங்கெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு எப்போதுமே ஒரு தொந்தரவாக இருக்கக்கூடிய ஜனங்களாகவே இருந்த மாதிரி, எப்போதுமே சபிக்கப்பட்ட ஒரு ஜனங்கள் அப்படிங்கிற மாதிரி அங்க வச்சிட்டு இருக்கிறது ஒரு ஆர்டிக்கல்ல அது ஒண்ணு படிச்சோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எப்பவுமே போட்டு இருப்பாங்க அம்மோனியர்கள். அதான் இவங்க சோதம் குமரல இவங்களோட குமார்த்திகள், லோத்தோட குமார்த்திகளோட மூலியமா வராங்கல்ல அம்மோன் அவங்க எல்லாம் கூட அப்படித்தான் பண்ணுவாங்க. அப்படி அதுதான் படிச்சோம் நாங்க. நிறைய மிக்ஸ் ஆயிருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் காம் வந்து நீக்ரோஸ் அவங்கதான், அதுல எதுவும் மாற்றம் இல்லை. ஆனா அந்த சபிக்கப்பட்ட சந்ததி அந்த நீக்ரோஸ் அப்படிங்கிற அவங்க பிசிக்கல் நேச்சரை மட்டும் நம்ம பேசிட்டு இருந்தோம், நம்மளும் அப்படிதான் படிச்சோம். பட் அந்த ஜனங்கள் வந்து அதை ஒரு பயங்கர எதிர்ப்பா வச்சுட்டாங்க. இப்ப எங்கேயுமே இத வந்து நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு எதிர்ப்பு வச்சிருக்கிறாங்க. அந்த ஏன்னா இப்ப ஆப்பிரிக்காவும் சத்தியம் போய் எல்லா இடத்துலயுமே இப்ப சபைகள் உருவாயிடுச்சு. அவங்க அந்த சந்ததியா தங்களை ஏற்றுக்கொள்றதே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு வச்சிருக்கிறாங்க. அது வந்து நாங்க இல்ல காமுடைய பிள்ளைங்களா தான் இருக்கிறோம், பட் வேற பிள்ளைங்க, கானானுடைய பிள்ளைங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் இருக்குது அவங்க மத்தியில. அது அமெரிக்கா இந்த மாதிரி நாட்டுல வந்து அவங்கள பத்தி நீக்ரோஸை பத்தி ஏதாவது வாயின் வார்த்தைகள் தப்பா விட்டுட்டா அது வந்து ஒரு பெரிய குற்றம். ஏன்னா அவங்க எல்லாம் நல்லா வராங்க, இப்போ ட்ரெஸ் பண்றாங்க, நல்லா படிக்கிறாங்க, அதெல்லாம் பாக்குறோம் பிரதர். அவங்க ஒரு ஒதுக்கப்பட்ட ஜனங்களா இல்ல. அவங்க வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா எப்ப ஆயிட்டாங்கன்னா 1874 அப்புறம். அதுக்கு முன்னாடி ரொம்ப தான் மோசமா தான் இருந்திருக்காங்க. சோ அந்த ஒரு ஆதாரங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம காமுடைய சந்ததி, அந்த கானான் சபிக்கப்பட்டவன், ஏதோ ஒரு காமுக்குள்ளேய அந்த ஒரு பிரச்சனையும் அந்த சந்ததிக்குள்ள இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு இல்லை. ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு இப்போ வந்து மேல வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் மேல வந்துட்டாங்க. அது ரேசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால இப்ப ஒட்டுமொத்தமா வேத மாணவர்கள் மத்தியில இதை நம்ம பயன்படுத்த வேண்டாம், இது நம்ம வந்து நல்லது இல்ல, ஏன்னா அவங்களும் இப்ப வந்துட்டாங்க, நம்மளும் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். அமெரிக்கால இருக்கிறவங்க கூட திருமணம் பண்ணிக்கிறாங்க நீக்ரோக்களை. அமெரிக்கா மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயுமே அவங்க இருக்கிறாங்க. இப்ப எல்லா நாடுகள்லயுமே அவங்க வந்து இந்த வெள்ளை கருப்புங்கிற வித்தியாசத்தை பாக்குற சில பழைய அந்த கன்சர்வேட்டிவ் மைண்ட்ல இருக்கவங்க இருக்காங்க. மற்றபடி எல்லாரும் வெளியே வந்திருக்கிறாங்க.
தேங்க்யூ பிரதர். நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து நீக்ரோஸ் அப்படின்னு சொல்றது வந்து இப்ப இங்கிலீஷ்ல எல்லாம் நம்ம பேச போறோம்னா அப்படின்னா அந்த வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேட்டுறாங்க, அது அவங்களும் நம்ம சகோதரர்கள் ஆயிட்டாங்க இப்போ. அது அவங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக அந்த ஒரு பாயிண்ட வச்சேன். கார்த்திக் பிரதர், அதுதான் ஒரு ஆர்டிக்கல்ல இப்போ உள்ள ரீசன்ட் இதுல அத ஒரு பெரிய எகெயின்ஸ்டா பேசி இருக்கிறாங்க. அந்த நம்ம செகண்ட் வேர்ல்ட்ல அந்த பாடத்தையே எடுக்க சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே, அந்த பாயிண்டே எடுத்துருங்க, அது பேச வேணாம், ஜென்ரலா சொல்லிட்டு போயிருங்க. மூணு விதமான ஜனங்கள் யாரு? ஒண்ணு வந்து காக்கேஷியன் ரேஸ், இன்னொன்னு ஏசியன் ரேஸ், அதாவது மங்கோலாய்டு ரேஸ், அடுத்தது வந்து நீக்ரோயிட் ரேஸ். இந்த 3 ஜெனரேஷன் தான் உலகத்துல இருக்கிறது. இது சயின்டிபிக்கா எல்லாருமே ப்ரூவ் பண்ணதான். ஸோ இதுல சேம் காம் ஜாப் வந்துடுறாங்க. அதோட நம்ம முடிச்சிடலாம், இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ லேட்டஸ்ட் இது பேன் பண்ண மாதிரி பண்ணிருக்காங்க.